Hello guys, welcome back to Cedric show. So இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஆண்டலூர் கேட் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆண்டலூர் கேட்ல என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாத்தியார் சிக்கன் சென்டர் தான் இன்னைக்கு ஃபேமஸ். ஸோ இவங்க கிட்ட என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா இடிச்ச சிக்கன் தான் ஃபேமஸ். ஸோ நார்மலா நம்ம ஒரு லெக் பீஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அது வந்து நார்மல் லெக் பீஸை வந்து அப்படியே டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து அந்த ஒரு சிக்கன் பீஸை வந்து நல்லா இடிச்சு ஸ்மாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயில பொரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட சில்லி சிக்கன் பிளஸ் அவங்களோட பிரியாணி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படியே ரேட்டு சொல்லுங்கண்ணா. 60 rupees. 60 rupees பிரியாணி. குஸ்கா 50. 50 rupees. ஓகே. நார்மலா லெக் பீஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம போன் வச்சு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க மேக்கிங்கே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா அடிச்சு அதை உடைச்சு அதுக்கப்புறம் தனியா வந்து ஃப்ரை பண்றாங்க. இடிச்ச லெக் பீஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லா ஜூஸியா இருக்கு. பயங்கர சூடா இருக்கு. அப்படியே கொதிக்க கொதிக்க எண்ணெயில போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெக் பீஸ் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூடாக இருந்துச்சு, இப்போ தான் வந்து பிச்சேன். ஸோ போன் இங்கே இருக்குது, அவங்க எல்லாம் ஃபுல்லாக அடித்து இடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேர் வந்து இடிச்ச சிக்கன். இங்கே தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது கிடைக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் ஜூஸியாக இருக்குது சிக்கன். ஸோ அந்த மேலே மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் நல்லா ஜூஸியாக தான் இருக்குது சிக்கன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குஸ்கா சொல்லியிருக்கோம். ஸோ குஸ்கா இல்லை, பிரியாணியே சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் இருக்குது. நமக்கு இன்னைக்கு ஃபுல்லா லெக் பீஸ் தான். வெயிட் பண்ணுவோம். ஜூஸியாக இருக்குது, டெண்டரியாக இருக்கும். நம்ம அந்த இடிச்ச சிக்கன் ட்ரை பண்ணுறத விட
இது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும், ஒரு KFC சிக்கன் அந்த மாதிரி வந்து நீங்கள் கிறிஸ்பியாக எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இல்லை ஜூஸியாக வந்து நான் ட்ரை பண்ணால் இது வந்து மஸ்ட்டு ட்ரை. இங்கே பாருங்கள், ஒரு எல்லாத்தையும் வந்து கடிச்சு எடுத்து ஒரே வாயில எடுத்துடலாம் போல். இப்போ வந்து இந்த பிரியாணியோட குஸ்கா ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குது. நம்ம நார்மல் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் இது சீரக சம்பா கிடையாது, இது ஒரு நார்மல் ரைஸ் தான். ஆனால் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்குது. இந்த ரைத்தா கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே அவர் பசங்க சாப்பிட தானே எண்ணெயில் போகணும், அதுக்கு தான். நீ கிளம்ப இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடிச்ச சிக்கன் ட்ரை பண்ணோம், ஒரு குஸ்கா ட்ரை பண்ணோம் விச் மீன்ஸ் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65. இவங்ககிட்ட வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் இருக்கு, சிக்கனோட லெக் மட்டும் தனியாக வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் எது கேட்டாலும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் கூட போட்டு கிறிஸ்பியாக எடுத்துறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணியோட லெக் பீஸ் வந்து ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. கம்பேர் டு அந்த இடிச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிறிஸ்பி பிடிக்கும், கிறிஸ்பியாக வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இடிச்ச சிக்கன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே வந்து நான் வந்து ஜூஸியாக ட்ரை பண்ணணும், ஒரு பிரியாணி வித் லெக் பீஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு, இது கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டலூர் கேட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டலூர் கேட்டுங்கிற ஹைவேஸ் பக்கத்துலேயே தான் இந்த கடை இருக்குது. ஸோ இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா வாத்தியார் சிக்கன் கடை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.